தட்டைப்பயிறு கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கருவேப்பிலை, நறுக்கின தக்காளி பழம் ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இது குழம்புக்கு தேவையான பொடியெலாம் ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர், சோம்புத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதுனால குழம்பு கொஞ்சம் கலர் கொடுக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிடலாம். முதல் நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா நான் தட்டைப்பயிரை ஊற வச்சுருந்தேன். அது தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய தட்டைப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.